ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் நம்மை ஒரு நாளும் வெறுமையாய் விடுகிறவர் அல்லவே அல்ல. இந்த கூட்டத்திற்காக பல மணி நேரங்கள் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். எதிர்பார்ப்போடு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நானும் கூட இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அவர்கள், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிகிறீர். என் பிரசங்கத்திலே நான் திறமையை வெளிப்படுத்துவதை விட, என் அனுபவங்களை வெளிப்படுத்துவதை விட, ஆண்டவரே, நான் உம்மையே வெளிப்படுத்த விரும்புகிறேன். உம்முடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும். ஜனங்கள் ஒவ்வொருவரும் மீது உம்முடைய வல்லமை நிரப்ப வேண்டும். ஒருவராகிலும் வெறுமையாய் போகக்கூடாதுங்கிற ஆதங்கத்தோடு அவருடைய பாதத்துக்கு முத்தமிட்டு உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நிறைவாய் நிரப்புவாராக. அவருடைய அபிரிதமான ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. இந்த நாளில் உங்களோடு பேசும்படி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. எழும்பு எழும்பு சீயோனே. தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் ஏன் சிறையிருப்பில் இருக்க வேண்டும்? உங்களை ஏன் அந்நியன் ஆள வேண்டும்? நீங்கள் ஏன் விடுதலையோடு ஆராதிக்க கூடாது? நீங்கள் ஏன் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்தக்கூடாது? இப்படியே எத்தனை காலங்கள் இந்த சிறையிருப்பில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பீர்கள். எழும்பு எழும்பு சீயோனே, உனக்காக உன் வல்லமை ஆயத்தமாய் இருக்கிறது. உனக்காக நான் வைத்திருக்கிற மேன்மைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. உனக்காக நான் வைத்திருக்கிற கிருபைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. உனக்காக நான் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆயத்தமாய் இருக்கிறது. நீ எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார். எங்களுக்கு விரோதமாக யாராயிலும் செயல்பட வரும் பொழுது இரவும் பகலும் தூங்காத ஒருவர் தட்டி எழுப்புகிறார். மகனே, நீ எழும்பு. உனக்கு விரோதமாக சிறைப்பிடிக்கிறவன் வருகிறான். உனக்கு விரோதமாய் அசுத்தமுள்ளவன் வருகிறான். இனி அவன் உனக்கு விரோதமாய் வரக்கூடாது. நீ எழும்பு. இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்க விடமாட்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எழும்புங்கள், எழும்புங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களையும் என்னையும் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை தட்டி தட்டி எழுப்புகிறார். நம்மை ஜெபிக்க வைக்கிறார், துதிக்க வைக்கிறார், கர்த்தரை ஆராதிக்க வைக்கிறார். இப்படி கூடி வருகிற கூட்டம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வீணாய் போவது இல்லை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். நீ ஏன் சாகணும்? இன்னைக்கு பிள்ளைகளோடு குடும்பமாக சந்தோஷமாக இருக்க செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவனை நம்பி வந்திருக்கிறோம். அவர்தான் சொல்லுகிறார், எழும்பு, உன் சிறையிருப்பிலிருந்து எழும்பு, உன்னுடைய வேதனை வியாதிகளிலிருந்து நீ எழும்பு, உன் தரித்திரத்திலிருந்து எழும்பு. துஷ்டன் உன்னை அப்படி உட்கார பண்ணியிருக்கிறான். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. நீ எழும்பு, நீ எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்களுக்கு சொல்ல, நீங்க எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும். உன்னை சிறைபிடிக்க நினைக்கிற அந்த அசுத்தனில் இருந்து நீ எழும்ப வேண்டும். உன்னை அடிமையாக வைக்க நினைக்கிற
பிசாசினிடத்திலிருந்து நீ எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். சோர்ந்து போய் படுத்திருக்கிற எலியா ஆண்டவருக்காக ஓடினார், பிரயாசங்களை பட்டார். அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக சில எதிர்ப்புகள் அவருக்கு கிளம்பினது உண்மைதான். அவர் சோர்ந்து போயிட்டார், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சூறை செடி நிழல் வனாந்தரத்தில், அந்த சூறை செடி கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சற்று இளைப்பாறலாம், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையினுடைய முடிவை இப்படித்தானா, எல்லாரும் நன்றாயிருக்கிறார்கள், நானே இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேனே. சோர்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, பரலோக தேவன் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அந்த தூதன் எலியாவை தட்டி தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. எழுந்திருப்பா, எழுந்திரு, எழுந்திரு. அவன் எழும்பி பார்க்கிறான், தூதனுடைய கரத்தில் ஒரு அப்பம் இருக்கிறது, தூதனுடைய கரத்தில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தூதன் கொடுக்கிறார், இந்த அப்பத்தை சாப்பிடுகிறார், தண்ணீரை குடிக்கிறார், மீண்டும் படுத்து விடுகிறார், மீண்டும் படுத்து விடுகிறார். அநேக நேரம் இந்த சபைக்கு அப்படி தூதனை கர்த்தர் அனுப்பி பரலோகத்தின் மன்னாய்ங்கிற அப்பத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்கள் சோர்விலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக, உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும்படியாக, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக எத்தனையோ முறை தூதனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் தட்டி தட்டி எழுப்புகிறார். மீண்டுமாக நீங்கள் அப்பத்தை புசிக்கிறீர்கள், தண்ணீரை குடிக்கிறீர்கள், மறுபடி படுத்துக் கொள்கிறீர்கள். ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை. அதே போன்ற ஒரு தாய் இருதயம் கொண்டவர், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் எழுப்பியே தீர வேண்டும், என் மகனை என் மகளை நான் எழுப்பியே தீர வேண்டும். துஷ்டனுக்கு முன்பாக அல்ல, எனக்கு முன்பாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் வாழ வைக்க வேண்டும் என்று. எழும்பு, எழும்பு சீயோனே, உனக்காக நான் வைத்திருக்கிற வல்லமையை தரித்துக்கொள். எலியா, நீ யார் தெரியுமா? பலிபீடங்களை செப்பனிடக்கூடியவன். எலியா, நீ யார் தெரியுமா? வானத்தை கிழித்து அக்கினியை இறக்கக்கூடியவன். எலியா, உன்னுடைய வார்த்தை அல்லாமல் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது என்று உனக்கு தெரியுமா? எலியா, நீ சொல்லுவாயானால் வானம் பிளந்து தண்ணீர் ஊற்றும் தெரியுமா? நீ வல்லமை உள்ள தேவ மனிதன், நீ எழும்ப வேண்டும். நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ யெகூவை எழுப்பக்கூடியவன், நீ ஆசகேலை எழுப்பக்கூடியவன், நீ எலிசாவை எழுப்பக்கூடியவன். நீ சோர்ந்து போகலாமா? கர்த்தர் இந்த இடத்துல சில எலியாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில ஆசைகளை கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புவார், சில யெகூவை உங்களை கொண்டு எழுப்புவார், சில எலிசாக்களை உங்களை கொண்டு எழுப்புவார். உங்க மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷ வார்த்தைகள் வல்லமை உள்ளதாகும், சாரம் உள்ளதாயும் கர்த்தர் மாற பண்ணுவார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நீ சோர்ந்து போக கூடாது. உன்னை சோர்வடைய செய்வதற்கு வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், வறுமைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒன்றை நீ மறக்க கூடாது, அந்த வியாதியை காட்டிலும் நான் பெரியவர், அந்த கஷ்டங்களை காட்டிலும் நான் பெரியவர். உன்னை துரத்துகிற எசபேலை விட உன்னை பாதுகாக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவர்தான் சொல்லுகிறார், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. நீ செய்ய வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காத, நீயே உனக்குள்ளாக ஒரு வட்டத்தை போடாத. கர்த்தர் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே. அதே போன்ற ஒரு தாய் இருதயம் கொண்டவர், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒருவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நான் எழுப்பியே தீர வேண்டும், என் மகனை என் மகளை நான் எழுப்பியே தீர வேண்டும். துஷ்டனுக்கு முன்பாக அல்ல, எனக்கு முன்பாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் வாழ வைக்க வேண்டும் என்று. எழும்பு, எழும்பு சீயோனே, உனக்காக நான் வைத்திருக்கிற வல்லமையை தரித்துக்கொள். எலியா, நீ யார் தெரியுமா? பலிபீடங்களை செப்பனிடக்கூடியவன். எலியா, நீ யார் தெரியுமா? வானத்தை கிழித்து அக்கினியை இறக்கக்கூடியவன். எலியா, உன்னுடைய வார்த்தை அல்லாமல் வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது என்று உனக்கு தெரியுமா? எலியா, நீ சொல்லுவாயானால் வானம் பிளந்து தண்ணீர் ஊற்றும் தெரியுமா?
நீ வல்லமை உள்ள தேவ மனிதன், நீ எழும்ப வேண்டும். நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ யெகூவை எழுப்பக்கூடியவன், நீ ஆசகேலை எழுப்பக்கூடியவன், நீ எலிசாவை எழுப்பக்கூடியவன். நீ சோர்ந்து போகலாமா? கர்த்தர் இந்த இடத்துல சில எலியாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில ஆசைகளை கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புவார். சில யெகூவை உங்களை கொண்டு எழுப்புவார். சில எலிசாக்களை உங்களை கொண்டு எழுப்புவார். உங்க மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற சுவிசேஷ வார்த்தைகள் வல்லமை உள்ளதாகும், சாரம் உள்ளதாயும் கர்த்தர் மாற பண்ணுவார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நீ சோர்ந்து போக கூடாது. உன்னை சோர்வடைய செய்வதற்கு வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், வறுமைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் ஒன்றை நீ மறக்க கூடாது, அந்த வியாதியை காட்டிலும் நான் பெரியவர், அந்த கஷ்டங்களை காட்டிலும் நான் பெரியவர். உன்னை துரத்துகிற எசபேலை விட உன்னை பாதுகாக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவர்தான் சொல்லுகிறார், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. நீ செய்ய வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காத. நீயே உனக்குள்ளாக ஒரு வட்டத்தை போடாத. கர்த்தர் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவர்களைத்தான் என்ன செய்திருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருப்பது ஏதோ ஒரு விபத்து என்று நினைக்காதீங்க. இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பது ஏதோ தானாக ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை என்று எண்ணாதீர்கள். உங்களை கர்த்தர் முன்குறிச்சிட்டாரு. கர்த்தர் உங்களை முன்குறிச்சிட்டாரு. உங்களை நீதிமான் ஆக்குவார். உங்களை நீதிமான் ஆக்குவார். நீங்கள் எவ்வளவு அழுக்காய் வந்தாலும் கூட கர்த்தருடைய வேலை உங்களை நீதிமானாய் மாற்றுவது. உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கலாம். அவர் மேல் உள்ள நீதியின் வஸ்திரத்தை நம்மேல் போடுவார். நீதியின் சால்வை நம்மேல் போடுவார். உள்ள வரும் பொழுது ஒருவேளை நாம் அப்படி கரைகளோடு வந்தாலும் கூட கர்த்தர் உங்களையும் என்னை நீதிமானாய் வெளியே அனுப்புவார். இன்னைக்கு சிலரை அப்படி நீதிமானாய் கர்த்தர் வெளியே அனுப்புவார். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்புவார். அதிக கேடானது ஒன்றும் இனி நீ செய்யாதே என்று சொல்லி அனுப்புவார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது மரித்தோர்கள் உயிரோடு எழும்புவார்கள், முடவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், திமிர்வாதக்காரர்கள் உயிரோடு எழும்ப. கர்த்தருடைய வார்த்தை உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனேயே எத்தனை வியாதிகள் சுகமாச்சு தெரியுமா? எத்தனை வியாதிகள் சுகமாச்சு தெரியுமா? பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடைய ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் பாவத்தை மன்னிப்பாராக. அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை சுத்திகரிக்கும். சட்டையில் ஒரு அழுக்கு இருந்தால் நம்ம ஏதாவது சோப்பு போட்டு பவுடரை போட்டு நம்ம அந்த கரைகளை நீக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்முடைய அழுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த அழுக்கு நரகத்துக்கு நேராக இழுக்கும். அந்த அழுக்கை நீக்குகிறவர், நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறவர், நமக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசு இந்த இடத்துல இருக்கிறார். எப்படி எபேசு சபையில் 7 பொன்குத்து விளக்கின் மத்தியிலே அவர் உலாவினாரோ அதே வல்லமையோடு இந்த இடத்துல உலாவுகிறவராய் இருக்கிற அவர் தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்புகிறார். எலியாவே, நீ எழும்பு. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ எழும்பு, நீ எழும்பு. நீ எழும்புற வரைக்கும் உன் குடும்பம் ஒருவேளை பாழா போயிடலாம். நீ எழும்புற வரைக்கும் உன்னுடைய சூழ்நிலைகள், உன் கிராமங்கள் பாழா போகலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை தெவராலை போல எழும்ப பண்ணுகிறார். எதையும் பாழாக்க விடுகிற தேவன் அல்ல. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதே கிடையாது. நீ எழும்பு, நீ எழும்பு. சோர்ந்து போகக்கூடாது. இங்க இருக்கிற சில வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இங்க இருக்கிற சில வாலிபருடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்த போகிறார். இங்க இருக்கிற வாலிபர்களை தம்முடைய விலையேறப்பட்ட கரத்தில் கர்த்தர் எடுக்க போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். ஒருவர் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. தட்டி என்ன சின்ன வயசுல எங்க அம்மா தட்டினதுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக தட்டி எழுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு ஒருவர் தட்டுகிறார், ஸ்கூலுக்கு போறதுக்காக அல்ல. உன் வல்லமை ரெடியா இருக்கப்பா, இந்த வல்லமையை தரித்துக்கொள். இந்த வல்லமை உன் மேல நான் வைக்க போகிறேன். இந்த வல்லமை சாதாரண காரியம் அல்ல, அது அசாதாரணமான காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள நான் எப்படி அறிக்கையிடணும் தெரியுமா?
இன்னிலிருந்து முழங்கால் படியிடும் பொழுது, நான் ஆண்டவராலே பிடிக்கப்பட்ட தேவ மனிதன், இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது, அவருடைய சித்தம் என் மேலே இருக்கிறது. ஆகையால நான் சாதாரணமான ஆள் அல்ல, சூறை செடியிலே சோர்ந்து போய் முடங்கி போகிறவன் அல்ல, நான் எழும்பக்கூடியவன். ஹல்லேலூயா. கண்மலைகள் பிளக்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா. கண்மலைகள் பிளக்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. கவனிங்க, தேவன் எழுப்பக்கூடிய நபர் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் எழுப்பக்கூடிய நபர் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னொரு மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது, நடு கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த கப்பலில் அடித்தட்டில் போய் ரொம்ப சுகமா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் பேரு யோனா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய கொந்தளிப்பு கடலிலே இருக்கிறது. கடலிலே இருக்கிறதான வணிகம் செய்யக்கூடிய அநேக பொருட்கள், ஏன்னா அன்னைக்கு கடல்ல எல்லாரும் பயணம் செய்ய மாட்டாங்க. வணிகம் செய்யறவங்க, அந்த வியாபாரம் பண்றவங்க தான் ஒரு வருஷத்தினுடைய அறுவடையெல்லாம் அறுத்து இன்னொரு இடத்துல போய் விற்று தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக பயணிக்கிற திரளான பொருட்கள் அந்த கடல்ல கொந்தளிப்பு நிமித்தமாய் தூக்கி போடுறாங்களாம். வேஸ்டா போயிட்டே இருக்கு. அவருடைய உழைப்பு வேஸ்டா போயிட்டு இருக்கு, அவருடைய வேர்வை வேஸ்டா போயிட்டு இருக்கு, அவங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணங்கள் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு மாலுமி வந்து தட்டி எழுப்புகிறார். யோனா, எழும்பு எழும்பு, கடல் வெளியே கொந்தளிக்கிறது உனக்கு தெரியல, நீ உள்ள அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க, எத்தனையோ பேருடைய உழைப்பு வீணா போகிறது உனக்கு தெரியல, நீ உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்க, வாழ்வோமா, இந்த பயணம் வெற்றியாய் போய் முடியுமா, அல்லது இடையிலே நாம் செத்து விடுவோமா என்று நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உனக்கு தெரியல, நீ தூங்கிட்டு இருக்க, நீ தூங்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையில வழிதப்பி போயிட்ட, வழிதப்பி போனாலும் திறப்பில் நிற்க மனம் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிறியே என்று ஒருவன் தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்புகிறார். யோனா நினைச்சாரு, என் வாழ்க்கை போதும், இப்படியே நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை முடிச்சிடுறேன், நான் தர்சீஷுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், ஏதோ நான் ஊழியத்தை செய்கிறேன், ஏதோ என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று எண்ணினா, ஏதோ செய்வதற்காக கர்த்தர் உங்களை முன்குறிக்கல, தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில குடும்பங்களில் கொந்தளிப்பு இருக்கும். யோனா, நீ சாதாரணமான ஆள் அல்ல. வேதத்தில் எந்த மனுஷனும் பிரசங்கித்து அவ்வளவு பேரை ரட்சிப்புல கொண்டு வராத ஒரு வல்லமையான பிரசங்கி யாருன்னா யோனா தான். ஒரே பிரசங்கத்துல 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவ்வளவு வல்லமையான யோனாவை தூங்க வைக்கிறதுல பிசாசு கருத்தாயிருந்தான். அந்த யோனாவை எழுப்புறதுல தேவன் கருத்தாயிருக்கிறார். நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வர வரையிலும் உங்க வாழ்க்கை ஒருவேளை தூங்கின நிலையில இருக்கலாம், ஆனா உங்களை எழுப்பும்படி ஒருவர் கருத்தாய் இந்த இடத்திலே உலாவுகிறார். அவர் யார் தெரியுமா?
அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர். அவர் யார் தெரியுமா? நிலையங்கி தரித்தவராய். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானாலே அந்த வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டு போகிற அந்த தேவன் நிலையங்கி தரித்தவராய் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை எழுப்புகிறார். அவர் உன்னை எழுப்புகிறார். நீ தர்சீசுக்கு போக வேண்டியவன் அல்ல. உன்னை எங்கு போக வேண்டுமோ, உன்னை எங்கு நடத்த வேண்டுமோ, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மரணத்தின் விளிம்பில் இருக்கிற 1,20,000 பேரை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீட்பதற்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புகிறார். நீங்க எழும்பினா போதும், கடல் அமரும். நீங்க எழும்பினா போதும், நஷ்டங்கள் நின்று போகும். நீங்கள் எழும்பினா போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்களேன். ஆண்டவரை நீங்க விசுவாசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசம்னா என்ன? ஆபிரகாம் ஒரு முறை தன் குமாரனையே என்ன செஞ்சாருன்னா பலியா ஒப்பு கொடுக்கிறதுக்கும் துணிஞ்சிட்டார். ஆண்டவர் சொல்ல, போதும்பா போதும், இப்போ நான் உன்னை நீதிமான் என்று. சில சோதனைகள் வரலாம். சில நேரங்களில் நம்முடைய குணங்களை பார்க்க ஆண்டவர் சோதிக்கலாம். அந்த நேரத்தில் அந்த சோதனையை நாம் ஜெயிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் இல்லை, என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதை விட என்கிட்ட இருக்கு, என்னை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருங்கிற வெளிப்படுத்துறதுல தான் நான் சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அன்பு ருசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். யோனாவை கர்த்தர் எழுப்பினார். இந்த அருமையான இரவு வேளையில் கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் பார்வையில் நீங்கள் நினைக்கலாம், நான் மீறி பயணம் செய்கிறேன், நான் மாறாக பயணம் செய்கிறேன். ஒரு குற்ற உணர்வில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை. உங்கள் பிள்ளை ஒரு தப்பு பண்ணா அந்த பிள்ளையை தூக்கி எறிஞ்சிருவீங்களா? அதை மறுபடியுமாக கண்டித்து அரவணைத்து மார்போடு சேர்த்து கொள்வீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, தாயின் கருவிலை நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே உங்களை முன்குறித்தவர் இந்த இடத்தில் இருக்கிறாரே, அவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ, நல்ல ஈவை அருளாமல் இருப்பாரோ? இன்னைக்கு அவர் உங்களுடைய நேச மார்போடு அணைத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். பொழுது விடிஞ்சா அவரை கொன்னு போட்டுறணும்னு நினைச்சாங்க அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட். பொழுது விடிஞ்சா ஒரு சின்ன கூடாரத்தில் ஒரு சின்ன மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, எங்கள் ஊழியரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, சுவிசேஷம் சொன்னது நிமித்தமா பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, உமக்கு ஊழியம் செய்தது நிமித்தமா பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டாங்களாம். நீங்கள் அந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் எழுப்பினார்னா, கர்த்தருடைய தூதன் எழுப்பினாருன்னா, நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், உங்கள் சங்கிலிகள் அருந்து கீழே விழும். இன்னைக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துகள். கர்த்தர் எழுப்புறாரு. யோனாவை எழுப்பினாரு, கடல் அமர்ந்தது. எலியாவை எழுப்பினாரு, ஆசைகள் எழும்பினான், யெகூ எழும்பினான், எலிசா எழும்பினான். இந்த இடத்துல பேதுருவை கர்த்தர் எழுப்பினார். சங்கிலிகள் தானாய் அருந்து விழுந்தது. இவன் மீது என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. ஒரு பெரிய திருச்சபையை கட்டுகிற ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை கர்த்தர் எழுப்புவாராக. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல் எழும்புவதாக. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. சோர்ந்து போகாத எழும்பு. சூறாவளியை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். சோதனையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். வியாதியை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். இழப்பை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். யாரும் என்ன பாராட்டிலே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்கிற, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். இரண்டாவது குறிப்பு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்.
இப்போ இன்னைக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற. ஒன்று, அவருடைய வல்லமை நீங்கள் தரித்துக்கொள்ளணும், ஒரு ஆடையை தரித்து கொள்வதை போல தரித்து கொள்ளணும். 2வது, உனக்கு அலங்கார வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அலங்கார வஸ்திரம் உங்கள் மேலே இருக்கிற பிரியத்தினால, யோசேப்பின் மேல் இருக்கிற பிரியத்தினால் தகப்பன் பலவர்ண அங்கேயே கொடுத்ததை போல சில அலங்கார வஸ்திரம் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே போடுவார். நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இன்னையிலிருந்து சில இடங்களில் உங்களுக்கு அலங்காரம் உண்டாகும். சில இடங்களில் உங்கள் எதிர்பாராத விதத்தில் கணங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம். சில அலங்காரத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். சில அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பல மணி நேரம் ஜெபித்ததற்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், உனக்கு வல்லமையை நான் தருகிறேன், உனக்கு அலங்காரத்தை தருகிறேன். நீ புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில் உன்னை முக்கியத்துவப்படுத்துவேன். அதுதான் நான் கொடுக்கிற அலங்காரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பார்வோன் ஒரு அலங்கார வஸ்திரத்தை கொடுத்தான். அந்த வஸ்திரம் அவனுக்கு உடுத்தின பின்பு ஒரு மோதிரம் அவனுக்கு போடப்பட்டது, ஒரு ரதம் அவனுக்காக அனுப்பப்பட்டது. அதே போல இந்த அருமையான இரவு வேளையில கர்த்தர் ஒரு அலங்கார வஸ்திரத்தை உன்மேல் போடுவாராக, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உன்மேல் போடுவாராக, நீதியின் சால்வை உன்மேல் போடுவாராக, சித்திர தையலாடை உன்மேல் போடுவாராக, வெண் வஸ்திரத்தை உன்மேல் போடுவாராக, மெல்லிய வஸ்திரத்தை உன்மேல் போடுவாராக, பொற்சரிகையை உன்மேல் போடுவாராக. அவருடைய கரங்களில் அலங்கார வஸ்திரங்கள் உண்டு, அலங்கார வஸ்திரங்கள் உண்டு. உன்னை அலங்கோலம் ஆக்கின உன் வஸ்திரங்கள் அழுக்கடைந்த நிலையிலே தேவ தூதனுக்கு முன்பாக தலைகுனிந்தவனாயிருந்த யோசுவாவை ஆண்டவர் சொன்னார், இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கு, இவன் மேல ஒரு அலங்கார வஸ்திரத்தை போடு. இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் நீக்குவாராக. ஒரு அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் போடுவாராக, ஒரு அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் போடுவாராக. நீ பன்றி மேய்க்கிறவனாய் அலங்கோலமாய் ஒரு சிறையிருப்பின் வஸ்திரத்தோடு இருக்கிற உன்னை கர்த்தர் இன்னைக்கு தன்னுடைய குமாரனாக தெரிந்து கொண்டு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை, முத்திரை மோதிரத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. இது கர்த்தருடைய வாக்கு தத்தம், கர்த்தருடைய வாக்கு தத்தம். உங்களை கர்த்தர் வெறுமையாய் விடுகிறவர் அல்ல, கர்த்தர் உங்களை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள். இதை செய்வாயானால் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை. அவனால் உனக்கு முன்னாலே நிற்க முடியாது. உன் வழியில இனிமேல் அவன் வரமாட்டான். ஹல்லேலூயா. நெருப்பப்பட்ட நூலை போல கர்த்தர் இன்னைக்கு ஒரு வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். நெருப்பப்பட்ட நூலெல்லாம் எப்படி அருந்து போனதோ அதே போல நீண்ட நாட்களாய் உங்களை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். உங்கள் கட்டுகளை அறுக்க போகிறார். 18 ஆண்டுகளாக குனிந்து வந்த ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சொன்னார், சாத்தான் இவளை 18 ஆண்டுகளாய் எப்படி கட்டி வைக்க முடியும்? இன்னைக்கு விடுதலை. அவன் நிமிர்ந்ததை போல உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க நிமிர போகிறீங்க, உங்க குடும்பத்தில் நீங்க நிமிர போகிறீங்க. கர்த்தர் உங்களை நிமிர வைக்க போகிறார். ஹல்லேலூயா.